السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم إلى يوم الدين. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون الذين إذا ذكر الله وجلت قلوبهم وإذا تليت عليهم زادتهم إيمانا وعلى ربهم يتوكلون. صدق الله مولانا العليم. قال نبينا صلى الله عليه وسلم: تفكروا في خلق الله. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானாரின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லவர்கள், நாதா நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு இறை வசனத்திலே உண்மையான மூமின்களுக்கு அடையாளங்களை அல்லாஹ் சொல்லுவான். உண்மையான மூமின்கள் யார்? ஒரு 3 அடையாளங்களை அல்லாஹ் சொல்லுவான். நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. இந்த வசனத்துல, ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான்: இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும். ஒரு மூமினிடத்தில் அல்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயரை உச்சரித்தால் அவன் உள்ளம் நடுங்கும், பயத்தால் உள்ளம் நடுநடுங்கி போகும். அந்த தன்மை யாரிடத்தில் இருக்கிறாரோ அவர்கள்தான் உண்மை முஸ்லிம். அதுதான் அடையாளம் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்திலிருந்து சொன்னார்கள்: வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை அவனிடத்தில் எடுத்து சொல்லுகின்ற நேரத்தில், அல்லது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஓதி காட்டினால், குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டினாலோ, அல்லது அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சொல்லி காட்டினாலோ, ஜாதத்துகும் ஈமானா, அவர்களின் உள்ளத்திலே இருக்கின்ற அந்த ஈமான் பிரகாசம் அதிகமாகும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், அவர்கள் அல்லாஹுவின் மீது வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், முழு நம்பிக்கை வைப்பார்கள், தவக்குல் வைப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த 3 தன்மைகளை பற்றி சொல்லுவான். இதற்கு தகுந்தாற்போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள்: தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ். அல்லாஹுவின் படைப்பினங்களை சிந்தியுங்கள், அதிலே உங்களுக்கு அல்லாஹ் தெரிவான் என்று சொல்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றியும் வசனங்களை பற்றியும் உங்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் உங்களுடைய ஈமான் பிரகாசமாகும் என்று சொன்ன பெருமானார் தஃபக்குரு ஸாஅ மின் கியாமில் லைலா என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திப்பதால் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அவனுக்கு எழுதப்படுகிறது என்று சொன்னார்கள். வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், கடலை பாருங்கள், மலையை பாருங்கள், எல்லாத்தையும் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு வணங்கிய நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். யதஃபக்கரு ஃபீ ஹல்கில் ஸமாவாத்தி வல் அர்த். நீங்கள் வானத்தில் இருக்கின்ற படைப்பினங்களையும் பூமியில் இருக்கின்ற படைப்பினங்களையும் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க: தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ் வலா தஃபக்கரு ஃபில்லாஹ். அல்லாஹுவின் படைப்பினங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹுவை சிந்திக்காதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவை சிந்திக்கிற அளவுக்கு நம்மகிட்ட மூளை இல்லை. அல்லாஹுவின் படைப்பினங்களை சிந்திக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள்: அல்லாஹுவின் படைப்பு தான் பூமி, அந்த பூமியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். பூமியில் இருக்கிற மண் பல வகையா இருக்கு. கரிசல் மண், மணல், களிமண் என்று பழைய வகையான மண்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். சில இடங்களிலே தோண்டிய உடனே தண்ணீர் வரும், சில இடங்களிலே தோண்ட தோண்ட தண்ணீரே வராது, சில இடங்களிலே மழை கொட்டினாலும்
தண்ணீர் வராது. பாலைவனங்கள் போன்று அல்லாஹ் இப்படி படைத்திருக்கிறான் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லுகிறான். பூமியில் தான் அல்லாஹ் பெட்ரோலை கொடுக்கிறான், பூமியில தான் தங்கம் வருது, பூமியில தான் வெள்ளி வருது, எல்லாம் அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். விலை மதிக்கப்பட்ட எல்லா கற்களும் பூமியிலிருந்து தான் வருகிறது, இரும்பு வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, மரகதங்கள் அந்த கற்கள் எல்லாம் மாணிக்கங்கள் எல்லாம் வருகிறது என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். வானத்தை சிந்திக்கல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொல்லுவாங்களாம். வானத்தை பத்தி சிந்திக்கலாமான்னு கேட்பாங்களாம். அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்களாம், சிந்திக்கலாமே அப்படின்னு. எப்படி சிந்திக்கிறது? வானத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்திருக்கிறான். அவ்வளவு எவ்வளவு தூரம் தெரியுமா? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரங்கள் இருக்கிறது தெரியுமா? சிந்தித்து பாருங்கள். வானம் 7 படைத்திருக்கிறான் அல்லாஹ். அந்த 7 வானத்துக்கு மேல என்ன படைச்சிருக்கான்னு தெரியுமான்னு கேட்டாங்க சஹாபாக்களை பார்த்து. சஹாபாக்கள் சொன்னாங்க, என்னன்னு தெரியலண்டா. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 வானத்துக்கு மேல நான் கடலை வைத்திருக்கிறான் அல்லாஹ், கடல் வைத்திருக்கிறான். ஆச்சரியமாக இருக்கிறது. கடலின் மீது அல்லாஹ்வின் அரிஷ் இருக்கிறது, அரிஷிலே அவன் அமர்ந்திருக்கிறான் என்ற விஷயத்தை பெருமானார் சஹாபாக்களுக்கு வானத்துக்கு மேல் இருக்கிற விஷயத்தை பெருமானார் சொல்லி தந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பினங்களையும் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹுவின் அற்புதங்கள் நமக்கு தெரியும். சூரியனை சிந்தியுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான் சூரியனை பத்தி. சூரியனை சிந்திங்கள். அந்த சூரியன் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது. பெருமானார் சொன்னாங்க, 1,06,000 கிலோமீட்டர் வேகம் ஓடுது சூரியன். இப்படி ஓடக்கூடிய சூரியன் வஷம்சி தஜ்ரி லிமுஸ்தகர்ரில் லஹா தக்தீருல் அஸீஸில் அலீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரியன் தனக்கென்று உருக்கின்ற பாதையிலே சுத்தி வருகிறது. அது சுத்தி வரும்பொழுது என்ன செய்யும்? தினந்தோறும் அது என்ன செய்யும்? கிழக்கே உதிர்த்து மேற்கு பக்கமாக போய் மறையும். இப்படி வரக்கூடிய இந்த சூரியன் டெய்லி என்ன செய்யும்? மேற்கு பக்கம் மறைந்த உடனே அல்லாஹுவின் அரிஷுக்கு கீழே அது சஜிதாவிலே விழுந்து விடும். அல்லாஹனுடைய அடுத்த ஆர்டர் வர்ற வரைக்கும் படுத்திருக்கும். அல்லாஹனுடைய அடுத்த உத்தரவு வரும் வரை படுத்திருக்கும். நேற்றைய கூட உங்களுக்கு நாம் சொன்னோம், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும் வணக்கம்னு ஒன்று இருக்கு. சூரியனுக்கும் வணக்கம் இருக்கிறது, அதுவும் இபாதத்து செய்கிறது. அது ஒவ்வொரு நாளும் சுத்தி விட்டு கடைசியாக, அதாவது மக்ரிப் வந்த உடனே, மேற்கு திசை வந்த உடனே அது அரிசிலே போய் தன் தலையை சஜிதாவிலே வைத்து அடுத்த ஆர்டர் எப்போ அல்லாஹ் என்னைய திரும்பி உதி என்று சொல்லுவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மட்டுமல்ல, ஒரு நாள் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படித்தான் சூரியன் சுற்றி கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த சூரியன் அல்லாஹ்வுடைய ஆர்டரை, அவனுடைய அனுமதியை எதிர்பார்த்து இருக்கும். அல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டான். முதல் நாள் வராது சூரியன், 2வது நாள் வராது, 3வது நாள் வராது, 4வது நாள் அல்லாஹ் சொல்லுவான், சூரியனே நீ உதி என்று சொல்லுவான். உதி என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுவான்? எப்பொழுதும் நீ கிழக்கு பக்கம் தானே உதிப்ப, மேற்கு பக்கம் உதின்னு சொல்லுவான். 120 கிலோமீட்டர்ல கார்ல நம்ம வேகமா போயிட்டு இருக்கிறோம். வேகமா கார் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ரிவர்ஸ் கேஸ் போட்டு பின்னாடி போனா எப்படி ஆகும்? யோசித்து பாருங்க. கார் என்ன ஆகும்? டயர் என்ன ஆகும்? உள்ள இருக்கிறவங்க என்ன ஆகுவாங்க? யோசித்து பார்க்க வேண்டாமா? வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறது. 1,06,000 கிலோமீட்டர் வேகத்திலே சூரியன் சுற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் திடீர்னு ரிவர்ஸ்ல திருப்பி விட்டா என்ன ஆகும்? அதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்டதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லுகிறான். 72 மணி நேரம் சூரியன் உதிக்காமே அப்படி இருக்கும். அல்லாஹ் திரும்பவும் மேற்கு பக்கம் உதி என்பதாக சொல்லுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, சிலர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், உலகத்துல மலைகள் எல்லாம் நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்று நினைத்திருக்கிறோம். உண்மைதான். பூமி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசையாமல் இருப்பதற்குத்தான் அல்லாஹ் மலைகளை நட்டு வைத்திருக்கிறான். அந்த மலைகளை நட்டு வைத்திருக்கிற மலை அப்படிதான் நிற்குதுன்னு நாங்க நினைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், தமுர்ரு மர்ர சஹாப் என்று சொல்லுகிறான். மலைகள் கூட சுத்துகிறது. சிந்தியுங்கள். மலைகளுடன் கூட சுத்துகிறது. அது எப்படி சுத்துறதுன்னு சொன்னா, மேகம் எப்படி போகிறதோ
வானத்தோடு சேர்ந்து மேகம் எப்படி போகிறதோ, சூரியனோடு சேர்ந்து மேகம் எப்படி போகிறதோ, அது போன்றும் சூரியனோடு சேர்ந்துதான் உலகத்தை சுற்றி கொண்டிருக்கக்கூடிய உலகமும் சுற்றி கொண்டிருக்கிறது, அதிலேயும் உங்களுக்கு மலைகளும் சுத்துகிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு சிறப்புகளை வச்சிருக்கிறான். அஃபலா ஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், கொஞ்சம் உங்களை சிந்திச்சு பாருங்கன்றான் அல்லாஹ். உங்களை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் மூளையை கொடுத்துருக்கிறான், அதுல ஒண்ணு சின்னது ஒண்ணு பெருசுன்னு கொடுத்துருக்கிறான். அந்த மூளைக்கு என்ன வேலை தெரியுமா? பெருமானார் ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த மூளைக்கு என்ன வேலைன்னு சொன்னா, அது பல்லாயிரம் மில்லியர்கள் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு ஆர்டர் கொடுக்கிறது. ஒரே நேரத்துல பல ஆர்டர்கள். இந்த ஆர்டர்களை அது உடனே எவ்வளவு மணி நேரத்தில் கொண்டு போய் செலுத்துகிறது என்று சொன்னால், 70 கிலோமீட்டர் வேகத்துல போய் ஒரு ஆர்டரை டக்குன்னு சொல்லுது. சுடும் நெருப்புன்னா சுடும் கை எடுத்துக்கிறோம், இந்த ஆர்டர் பூரா மூளையிலிருந்து வருது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்கள் மூளையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு தெரிவான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, அல்லாஹ் நாக்க படைச்சிருக்கிறான். நாக்க படைச்ச உடனே நமக்கு என்ன தெரியுது? இனிப்பு தெரியுது, உப்பு தெரியுது, கசப்பு தெரியுது, சுவைகள் நமக்கு தெரிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய நாக்குல 3000 அதாவது டேஸ்ட் 3000 கணக்கான அவனுடைய சுவைகள் அவனுடைய நாக்கில் இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சுவை போயிட்டால நமக்கு என்ன சொன்னாங்க 2019 சுவை தெரியலன்னா உடனே என்ன செஞ்சான்? கொரோனான்னு சொல்லிட்டான் நமக்கு, இல்லைங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சிந்தித்து பாருங்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வைதல் ஜிபாலு சுயிரத், வேகமா போகக்கூடிய வண்டி ரிவேர்ஸ் கீர்ல வந்தா என்ன ஆகும்? திரும்பி வந்துட்டு ரிவேர்ஸுக்கு நானே. சூரியனை அல்லாஹ் திருப்பி விட்டா என்ன ஆகும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதஷம் சுகுபிரத், சூரியன் துகளாக ஆகிவிடும். சூரியனை திரும்பி ரிட்டன் ஆனா துகளாக ஆகிவிடும். வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் எல்லாம் உதிர்ந்து போய்விடும். வைதல் ஜிபாலு சுய்யிரத், மலைகள் எல்லாம் பஞ்சுகளாக போய்விடும். வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், வைதல் பிஹாரு, கடல்கள் எல்லாம் நெருப்புகளாக மாறி போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒருத்தர் வந்து கேட்டாராம், அல்லாஹ்வின் படைப்பினங்களை எப்படி நாம விளங்குறது? நமக்கு இது வரைக்கும் பேசினதே விளங்கி இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பின்னால ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்து கேட்டாங்களாம், அல்லாஹ்வின் படைப்பினத்தை பத்தி எப்படி சிந்திக்கிறது அப்படின்னு கேட்டாலும் அவங்க சொன்னாங்களாம், ஒரு இலை இருக்கு, அந்த இலைய மானும் திங்குது, மாடும் திங்குது, பட்டுப்பூச்சியும் திங்குது. ஆனால் மாடு திண்டா அது சாணமா வெளிவருது, மான் திண்டால் அது கஸ்தூரியா வெளிவருது, பட்டுப்பூச்சி திண்டால் அது பட்டாக வெளியே வருகிறது. இதை வைத்து நான் அல்லாஹுவை வணங்கி கொண்டேன் என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதே போன்று ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஒரு மரத்தடியில படுத்திருந்தாங்களாம். மரத்தடியில படுத்திருக்கும் பொழுது மனிதன் அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களை சிந்திக்க நினைச்சானா, எந்த படைப்பினையை சிந்திக்கிறானோ அது அவன்கிட்ட பேசுமா. அது மாதிரி ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அந்த மரம் பேசினான். மரத்தடியில படுத்திருக்கிறாரு, அவர் மேல படுத்துட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. அகலமான கிளைகள் இருக்கிறது, அடியில வேர் இருக்கிறது, இதுக்கு என்ன கவலை இல்லை, ஜாலியா உலகத்துல வாழ்ந்து போயிடுது, கேள்வி கணக்கு இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களாம் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி. அந்த மரம் சொல்லிச்சான், குன் கமிஸ்லி. மரம் பேச ஆரம்பிச்சான் ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி, குன் கமிஸ்லி, நீ என்ன மாதிரி ஆயிடுன்னு சொல்லிச்சான். என்னடா அது இப்படி என்ன மாதிரி ஆயிடுனா, உன்ன மாதிரி நான் எப்படி ஆகிறதுன்னு கேட்டாங்களாம். அப்போ சொல்லிச்சான், மனிதன் என்ன செய்யறான், என்னை பார்த்து கல்லை தூக்கி அடிக்கிறான், என்கிட்ட பழம் இருக்குது, கல்லை தூக்கி அடிக்கிறான், நான் அவனுக்கு பழம் தருகிறேன். உன் மேல நிறைய பேர்கள் பேசினாலும் உன்னை திட்டினாலும் நீ அவனுக்கு நல்லதையே செய்ய, நீ கெட்டதை செய்யாத அப்படின்னு சொன்ன உடனே ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, ரொம்ப நல்லவனா இருக்கிறியே, நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிறியே, ஏன் உன்னை மனிதர்கள் ஏன் வெட்டுகிறார்கள் என்று கேட்ட உடனே அந்த மரம் சொல்லிச்சான், எல்லாம் நல்ல பழக்கம்ட்ட நிறைய இருக்கு, ஒரே ஒரு கெட்ட பழக்கம்ட்ட இருக்குன்னுச்சான். என்னன்னு கேட்டா, காத்து அடிச்சா இந்த பக்கமும் சாஞ்சிடுவேன், அந்த பக்கமும் சாஞ்சிடுவேன், நிலையா என்னால நிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஷிப்லி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், அந்த நிலையாக நிக்க முடியலங்கிற விஷயத்துல கூட அது நிலையா இருக்குது இல்ல,
அதை பார்த்து நான் படிப்பினை பெற்றுக்கொண்டேன். வாழ்க்கையிலே அல்லாஹுவின் படிப்பினைகள், அவனுடைய படைப்புகளை நாம் நம்பி வாழ்ந்தால், அதை பார்த்தால் நமக்கு நிறைய பாடங்கள் கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸை சிபிலி ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு விளக்கி தராங்க. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய படைப்பினங்களை பார்த்து நாம் அல்லாஹுவை விளங்குவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரு அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின்